மகா பெரியவா சரணம். ஒரு தடவை பிரதோஷ மாமா மகானின் முன் நிற்கிறார். முகத்தில் சோகம் அப்பியிருந்தது. பார்வையினாலேயே கவனித்துவிட்ட மகான், என்ன விஷயம், ஏதோ விசாரம் இருக்கா போல இருக்கே என்றார். ஒன்றுமில்லை, என்னான்னு சொல்ல முடியலை. நான் ஒரு இரண்டும் கெட்டானா இருக்கேன். பெரியவாளையும் பார்த்துட்டே இருக்கணும், அதே சமயம் உத்தியோகத்தையும் கவனிக்கணும். எனக்கு இது சௌகரியமாக படலை. லௌகீகத்தில் மாட்டிண்டு விழிக்கிறேன். எதை விடுறது எதை வச்சுக்கிறதுன்னு புரியலையே என்று மாமா அங்கலாய்க்கிறார். லௌகீக கடமைகள் ஒன்று இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் கடவுளை நினைக்கணும். பகவத்கீதையே என்ன சொல்லியிருக்கு? முதலில் கடமையை செய், பிறகு கடவுளை நினை. அதானே? நீ தான் எப்போவுமே என்னையே நினைச்சுட்டு இருக்கியே, உனக்கு என்ன கஷ்டம்? ஒரு ஆஃபீஸர் இருக்கேன், எனக்கு மேலதிகாரி. ஏன் உன்னை அவன் ரொம்ப படுத்துகிறானா? என்னால் அதையெல்லாம் தாங்கிக்கவே முடியல. அதை தான் சொல்ல வந்தேன். அவனால் உன்னை என்னடா பண்ண முடியும் என்று பெரியவா அழுத்தம் திருத்தமாக கேட்டதற்கு பிரதோஷ மாமாவுக்கு அப்போது அர்த்தம் விளங்கவில்லை. அடுத்த பிரதோஷத்திற்கு மாமா வரும்போது அந்த ஆஃபீஸர் டிரான்ஸ்ஃபர் ஆகிவிட்டார் என்கிற நல்ல செய்தியோடு வந்தார். எனக்காக மகாபிரபு இந்த நல்ல காரியத்தை செய்திருக்கேள், நான் என்னடா பண்ணேன்? இப்போது ஒரு நல்ல ஆஃபீஸர் வந்திருக்கார், எனக்கு மிகவும் அனுசரணையாக இருக்கார். மகான் பலமாக சிரித்தபடி, உனக்கு அனுசரணையாக இருந்தால் நல்லவன், இல்லாட்டி கெட்டவனாக்கும். இது ஆனந்த சிரிப்பு. பெரியவா அனுகிரகத்தில் அவரை அங்கிருந்து மாற்றிட்டேள் என்று பிரதோஷ மாமா மீண்டும் ஒரு முறை சொல்கிறார். நான் எங்கேடா மாற்றினேன் என்ற கேள்வியை கேட்டுவிட்டு ஆனந்தமாக சிரித்தார் மகான். அவரவர்கள் மனதில் உணரும்படியாக மட்டும் பல காரியங்களை பெரியவா செய்திருக்கிறார் என்பதே உண்மை. பிரதோஷ மாமா அடிக்கடி சொல்லுவார், பெரியவாளை எல்லோரும் கொண்டாட வேண்டும், அகில உலகமும் இந்த மகானை உணர வேண்டும். ஆதிசங்கரர் பகவத்பாதாவின் மறு அவதாரம் என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பரவசம் பொங்கும் குரலில் எடுத்துரைப்பார். அவரது மனதை அவ்வளவு தூரம் பூரணமாக பெரியவா ஆட்கொண்டிருந்தார் என்பதன் வெளிப்பாடுதான் இது. மகா பெரியவா சரணம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.